ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆடிப்பூர விசேஷ வளையல் மாலை தான் நான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வளையல் மாலை எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த வளையல் மாலை ஒரு 108 மாலை 108 வளையல் 108 வளையல் கோர்த்து மாலையாக அம்மனுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விசேஷமானது. அப்படி நமக்கு 108 கொடுக்க முடியலன்னா ஒரு 50 55 அந்த மாதிரி வளையல்கள் சின்ன மாலையாகவும் இதை வச்சுருக்கேன் பாருங்கள். பெருசாக இருக்கிறது 108 வளையல்கள் கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி வளையல் மாலையாக கோர்த்து அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கழுத்தில் போட்டு அதை சுமங்கலி பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷமானது. கூடவே மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், லெமன் எல்லாமே நம்மளால் முடிஞ்சால் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால் கூடவே வாசனை உள்ள பூக்கள், அப்புறம் நம்மளால் மாலையாக கட்டி கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் வாங்கி கூட கொடுக்கலாம். ஆடிப்பூரத்துக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், பூ இது ரொம்ப விசேஷமானது. அம்மனுக்கு மங்கள பொருட்களை கொடுத்து அது மூலமாக நமக்கு அந்த மங்களம் வந்து எப்போவும் நிலைக்கணும்னு சொல்லி சாமிக்கிட்ட நாம் வேண்டிக்கலாம். இந்த வளையல் வாங்கி கொடுக்கறது மூலமாக நிறைய பலன்கள் பெண்களுக்கு கிடைக்கும். நமக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சி நாம் ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் மாலை சூட்டி வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க கன்னி பெண்களுக்கு வரன் அமையும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வரன் அமையும், கல்யாணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு இருக்கிறதுக்கு ஆண்டாள் அருள் புரிவாங்க. அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த அம்மனுக்கு போட்ட வளையலை பிரசாதமாக கோயிலில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நாம் பயன்படுத்தினோம்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இது மாதிரி நிறைய பலன்கள் கிடைக்கும். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் அம்மனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து நமக்கு அதிலேருந்து நிறைய பலனை நாம் அனுபவிக்கணும். சரிங்களா? அதனால் முடிஞ்சால் வளையல் மாலையாக கட்டி கொடுங்க, இல்லைன்னா வளையலாக வாங்கி கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.